உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. என்ன தனுசு ராசி அன்பர்களே, கடந்த 2025 ஜூன் முதல் நல்லதாக இருந்தது. சங்கமங்கள் சப்தமத்தில் இப்பப்போ அதே சங்கமங்கள் சப்தமத்தில் தான் இந்த மாதமும் இருக்குது. அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு குடும்பத்தில் சில சஞ்சலங்கள், மனக்கசப்புகள் இருக்குது. எதனால்? பெருங்கொண்ட கடனால், பணத்தால். இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு சாமி 17 மார்ச்சிலிருந்து 20 மார்ச்சுக்குள்ளே 3 தொகை வருது. நோட் பண்ணிக்கோங்க. 9ன்ற தொகை, 4ன்ற தொகை, 3ன்ற தொகை. ரைட், அதை எடுத்து பேக்கெட்டில் வைங்க, அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ரைட், இந்த மாதம் ஏதாவது ஒரு சொத்து விற்பனை செய்யலாமா, புது முயற்சிகள் பண்ணி லாபம் ஈட்டலும், என்ன முயற்சி பண்ணி என்ன லாபம் ஈட்டுறது, எப்படி பொருள் வரவை கொண்டு வருது, எப்படி பண வரவை கொண்டு வருது, இப்படி பல தரப்பட்ட சிந்தனை சுவாமி, பல தரப்பட்ட சிந்தனை. முழுக்க மனசஞ்சலம், மனசங்கடம், வேதனையில் தான் ஆமாம் இந்த மாதமே ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடங்கள் அப்படி இப்படி தீருது. காது மூக்கு தொண்டையில் சில பேருக்கு பிரச்சனை வருது. மனைவி கணவனுக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் மறைகிறது. வயிறு புண்ணு ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரலும் சமூகத்தில் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக சில காரியங்கள் செய்து அதில் பணத்தை ஈட்டி தான் குடும்பத்தை நடத்துகிற மாதிரியும், மனைவியினுடைய ஆதரவினால் குடும்பத்தை நடத்துகிற மாதிரியும் இருக்குது. அப்படியே பெண்களாக இருந்தால் கணவனுடைய ஆதரவினால் உங்கள் சிந்தனையே அப்படி தான் போகுது. மேற்கொண்டு புது பார்ட்னர்ஸ் சேர்றாங்க. ஆனால் அவங்க பணம் போடுறேன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி நம்ம இறங்கலாமா வேண்டாமா? மன சஞ்சலம். இப்போ முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2026, கடந்த நவம்பர் 2000, அதாவது 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 இந்த காலகட்டம், அந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் 11 நவம்பர் 2025க்கு அப்புறமா வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. ஆனாலும் எப்படியோ சில சுபகாரியம் செஞ்சீங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம், பையனுடைய கல்யாணம், மகளுடைய கல்யாணம், இப்படிப்பட்ட சில சுபகாரியங்கள் இந்த காலத்தில் செய்ய முடிஞ்சது. அந்த 11 நவம்பர் 25லேருந்து 11 மார்ச் 2026க்குள்ளே தானே நமக்கு முக்கியமானது. அது நடந்தது. பணமே இல்லை, ஆனாலும் நடந்தது. நல்ல நேரம் அப்படி தாங்க. பணம் இருக்கணும் இல்லைன்னு அவசியம் இல்லை. அந்த காரியம் நடக்கணும், நடந்துடும். அவ்வளோதான், நடந்துச்சு. இப்போது 2வது முத்தான பலன் 11 நவம்பர் 2025லேருந்து முதல் முத்தான பலன் 11 மார்ச் 2026 வரலும். அதுக்கும் 11 நவம்பர் 2025 முன்னாடி வந்துட்டு இருந்த பணமும் ஸ்டாப் ஆச்சு. இப்போ அது ரிலீஸ் ஆன தேதி 11 மார்ச் 2026. 2வது முத்தான பலன் 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026 பெருங்கொண்ட சொத்தை விற்பனை செய்வதற்கு பகீரத முயற்சி எடுக்கிறீங்க. எப்படி பகீரத முயற்சி எடுக்கிறீங்க. பகீரத பிரயத்தனம் எடுக்கிறீர்கள். அப்படி எடுக்கிறீர்கள். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, லிட்டிகேஷன் லேண்டு, லிட்டிகேஷன் வாகனம் என்ற வெஹிக்கிள், இதெல்லாம் தள்ளி விட்டுடலான்னு பார்க்குறீங்க. எவனும் வாங்கிறதுக்கு ஆள் வர மாட்டேன்றான். நீங்களும் போராடுறீங்க. பிறகு இந்த காலகட்டத்தில் சொத்தின் பேர்லையும், மனையின் பேர்லையும், வாகனத்தின் பேர்லையும் கடன் வாங்குறீங்க சுவாமி. ரீலோன், என்ஹான்ஸ்மெண்ட் லோன், ஓடி லோனாக இருந்தால் அது என்ஹான்ஸ்மெண்ட் லோன் வாங்குறீங்க. பிறகு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் பாத்திரங்கள், பழைய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏர் கண்டிஷனர் பழுதானதை போட்டுட்டு புதுசு வாங்குறீங்க சுவாமி. வாங்குங்கோ. வீட்டுக்கு தேவையான துணிமணிகள், மனைவிக்கு, பாரியாளுக்கு, பிறகு பிள்ளைகளுக்கு வாங்குறீங்கோ. பழைய கடன் அடைச்சி புது கடனை வாங்குறதுக்கு பெரிய லோனாக வாங்குறீங்க. 3வது முத்தான பலன், இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான பலன். எச்சரிக்கையாக இருக்கணும். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் 2 ஏப்ரல் 2026 முதல் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரை மிகுந்த விழிப்புணர்வு தேவை, மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஹார்ட்டில் வால்வு ப்ராப்ளம், இருதய ப்ராப்ளம், எச்சரிக்கை. மேற்கொண்டு வண்டி வாகன விபத்துக்கள், கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம்மு, கை ஓங்குதல், உங்களை யாராவது கடத்தின்னு போயிடுறது, இல்லை நீங்கள் போய் யாராவது கடத்திடுறது, அப்படி நீங்கள் கடத்தப்படுபவரா கடத்துபவரா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ரைட், மனிதனுக்கு தான் அந்த சுதந்திரம் உண்டு.
ஆமாம், நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடியது. ஒரு சிங்கத்தால் கெட்டதே செய்ய முடியாது, அதால் நல்லதும் செய்ய முடியாது. பசியாக அடித்து சாப்பிடும், அதுதான் அதனுடைய இயல்பு. அதை தவிர்த்து அதால் எதுவும் பண்ண முடியாது. மனிதனுக்கு தான் என்ன பண்ணுவான்றதே அவனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரைட், இப்போது முத்தான 3வது பலன் முடிந்தது. முத்தான 4வது பலன் தான் 10 ஏப்ரல் 2026 முதல் 10 ஏப்ரல் 2026 முதல் 30 ஏப்ரல் 2026 ஸ்பெக்குலேஷன், ஷேர் பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல் தன்மையில் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. ஸ்கின் அலர்ஜி வரும், மனைவி ஹெல்த் பாதிக்கும். இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன 2 ஏப்ரல் 2026 டு 10 ஏப்ரல் 2026 பிள்ளைகளுக்கும் வண்டி வாகன விபத்து உண்டு, உங்களுக்கும் வண்டி வாகன விபத்து உண்டு. ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கே வண்டி வாகன விபத்து உண்டு. எச்சரிக்கை. குடும்ப உறுப்பினர்களுக்கும் உண்டு, நபர்களுக்கும் உண்டு. இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், பாதுகாத்துக்குங்கன்னு சொல்கிறேன். பிறகு இத்துடன் இந்த மாத ராசி பலன் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.